ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுன்னா ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் எழுத போறீங்க அப்படின்னா பர்டிகுலரா எவ்வளோ ஐஐடிஸ் இருக்கு, என்ஐடிஸ் இருக்கு, ட்ரிபிள் ஐடிஸ் இருக்கு, ஜிஎஃப்டிஸ் இருக்கு. இதையும் தாண்டி இந்த பர்டிகுலர் ஐஐடிஸ், என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், ஜிஎஃப்டிஸ்ல எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் நல்லா எழுதுறதுக்கு ஆகட்டும் சரி, நிறைய மார்க்ஸ் வாங்குறதுக்கு ஆகட்டும் சரி, நல்ல ஐஐடிஸ்லயோ நல்ல என்ஐடிஸ்லயோ ஜாயின் பண்ணுறதுக்காகட்டும் சரி, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் 23 ஐஐடிஸ் இருக்குது, 32 என்ஐடிஸ் இருக்குது, ட்ரிபிள் ஐடிஸ் 26 இருக்குது, ஜிஎஃப்டிஸ் இருக்குது. சரிங்களா? இந்த பர்டிகுலர் ஐஐடிஸ், என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், ஜிஎஃப்டிஸ்ல எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்க 2022ல உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எஸ்பெஷலி பர்டிகுலரா நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடிஸ்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16,598 சீட்ஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து என்ஐடிஸ்ல 23,994 சீட்ஸ். அதுக்கு அடுத்து ட்ரிபிள் ஐடிஸ்ல 7,126 சீட்ஸ். அதுக்கடுத்து ஜிஎஃப்டியில் 6,759 சீட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு எஸ்பெஷலி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பிரித்து கொடுத்துருக்கோம். இது வந்து 2022ல் உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருந்தது அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இதையும் தாண்டி நம்ம இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் நிறைய உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதையும் தாண்டி இந்த ஜெய் மெயின்ஸ் அட்வான்ஸை தாண்டி உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த ஜெய் மெயின்ஸ் மாதிரியே அந்தந்த ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. அந்த நேஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணாதான் அந்த ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் போய் ஜாயின் பண்ண முடியும். அந்த மாதிரி ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதி ஆகணும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட்டாக வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட குவரிஸ் கேளுங்க, கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு அடுத்து 2023ல் உங்களுக்கு வந்து எவ்வளோ சீட்ஸ் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து 2023 நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஐஐடிஸை பொறுத்த வரைக்கும் 17,385 சீட்ஸ், என்ஐடிஸை பொறுத்த வரைக்கும் 23,954 சீட்ஸ், ட்ரிபிள் ஐடிஸை பொறுத்த வரைக்கும் 7,746 சீட்ஸ், அதே மாதிரி ஜிஎஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8,067 சீட்ஸ் வந்து இருந்தது. சரிங்களா? இது 2023ல். ஸோ உங்களுக்கு வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது, அதே மாதிரி மேல் கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பிரித்து கொடுத்துருக்கோம். எஸ்பெஷலி உங்களுக்கு ஐஐடிஸ், என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், ஜிஎஃப்டியில் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்து 2024, அதாவது இந்த வருஷம் முடிச்சுட்டு ஜோசா கவுன்சிலிங் மூலமாக ஐஐடிஸில் ஜாயின் பண்ணாங்கல்ல, அந்த பர்டிகுலர் ஐஐடிஸ், என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், ஜிஎஃப்டியில் ஜாயின் பண்ணவங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருந்தது அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ எஸ்பெஷலி பார்க்கும் பொழுது உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு ஐஐடிஸில் பொறுத்த வரைக்கும் 17,740 சீட்ஸ், அதுக்கடுத்து என்ஐடிஸை பொறுத்த வரைக்கும் 22,229 சீட்ஸ், ட்ரிபிள் ஐடிஸை பொறுத்த வரைக்கும் 8,546 சீட்ஸ், அதுக்கடுத்து ஜிஎஃப்டியை பொறுத்த வரைக்கும் 9,402 சீட்ஸ் வந்து இருந்தது. சரிங்களா? அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு என்ன சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். மேல் கேண்டிடேட்ஸ்க்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம முன்ன ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த எஸ்எம்எஸ் அலர்ட் பற்றி டீட்டெயில்டாக சொல்லணும் அப்படின்னா எஸ்பெஷலி ஜெய் மெயின்ஸ், ஜெய் அட்வான்ஸ் மாதிரியே ஆல் ஓவர் இந்தியாவில் 50+ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இந்த 50+ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும். இந்த 50+ என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எப்போ அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுது, எப்போ க்ளோஸ் ஆகுது, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால என்ன யூஸு, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் யாரெல்லாம் எழுதலாம், அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுனால எங்கே போய் ஜாயின் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லா க்ரைட்டீரியாவும் நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எஸ்எம்எஸ் அலர்ட்டில் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்லேயும் நீங்கள் உங்களோட குவரிஸை நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து எனக்கு த்ரூ அவுட் 1 இயருக்கு சாலிடாக ஃபஸ்ட்லேருந்தே அந்த எஸ்எம்எஸ் அலர்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போயே ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி 2 அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சிங்க. இன்னும் வரும் காலங்களில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆக போகுது. ஸோ எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த பர்டிகுலர் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட குவரிஸ் கேளுங்க, கண்டிப்பாக ஆன்சர் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து 2024 சொல்லியாச்சு. அதுக்கடுத்து எஸ்பெஷலி 2022-23ல் உங்களுக்கு பார்க்கும் பொழுது இப்போ பாருங்கள், ஐஐடிஸில் பொறுத்த வரைக்கும் 16,598 சீட்ஸ் இருந்தது. ஆனால் வந்து 2023ல் 17,000
385 சீட்ஸ். அதே மாதிரி என்ஐடிஸ பொறுத்தவரைக்கும் சீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில 40 சீட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. சரிங்களா? என்ஐடிஸ பொறுத்தவரைக்கும். அதுக்கடுத்து ட்ரிபிள் ஐடிஸ பொறுத்தவரைக்கும் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ஜிஎஃப்டி பொறுத்தவரைக்கும் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாரி 2024ல என்ன சீட்ஸ் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாருங்க லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது, அதாவது 2023 கம்பேர் பண்ணும்போது 2024லயுமே உங்களுக்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ அது பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில புரியும். இதே மாதிரி உங்களுக்கு 2025லயுமே கண்டிப்பா உங்களுக்கு சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. சரிங்களா? ஸோ நம்மளோட சேனல்ல இந்த ஜெஇ மெயின்ஸ பத்தியும், ஜெஇ அட்வான்ஸ பத்தியும், இதையும் தாண்டி ஆல் ஓவர் இந்தியால நிறைய நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு. அத பத்தியும், அதையும் தாண்டி அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ், எஸ்எம்எஸ் அலர்ட் பத்தியும் நம்மளோட சேனல்ல நம்மளோட அப்டேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதையும் தாண்டி எனக்கு வந்து இண்டிவிஜுவலா எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் எனக்கு வேணும் அப்படின்னா, கண்டிப்பா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட குவரீஸ் கேளுங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லா அப்டேஷன்ஸும் நம்மளோட சேனல்ல ரிலே பண்ண மாட்டோம். எஸ்பெஷலி பர்ட்டிகுலர் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தான் நம்மளோட சேனல்ல ரிலே பண்ணுவோம். இல்ல எனக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? சரி, இப்போ வந்து டோட்டலா உங்களுக்கு வந்து ஐஐடிஸ், என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ், ஜிஎஃப்டிஸ்ல எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகுது. சரிங்களா? ஸோ இந்த வருஷமும் உங்களுக்கு சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. அதனால ப்ராப்பரா நல்லா படிங்க. இதையும் தாண்டி நம்மளோட சேனல் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட்டு தமிழ்ல இந்த ஜெஇ மெயின்ஸ் ஆகட்டும் சரி, ஜெஇ அட்வான்ஸ் ஆகட்டும் சரி, ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் நம்மளோட சேனல்ல அப்டேஷன்ஸ் குடுத்துட்டே இருப்போம். சரிங்களா? ஸோ மத்த சேனலும் இருக்கு. அது 1 ஆர் 2 வீடியோஸ் மட்டும் தான் வரும். ஆனா நம்மளோட சேனல் ஜெஇ மெயின்ஸ் ஆகட்டும் சரி, ஜெஇ அட்வான்ஸ் ஆகட்டும் சரி, ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் நம்மளோட சேனல்ல அப்டேஷன்ஸ் குடுத்துட்டே இருப்போம். ஸோ நீங்க செக் பண்ணிட்டு கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில இந்த மாரி அப்டேஷன்ஸ் நெறைய நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.